ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜிஆர்டி ஜுவல்லரியில் கோல்டு சீட்டை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்கீமில் சீட்டில் என்ன வாங்கியிருக்கிறாங்க, நமக்கு வந்து எல்லாமே மெயிலாக கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து இந்த கேல்குலேஷன் கரெக்டாக இருக்குதா, எனக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வருது, எனக்கு என்ன பெனிஃபிட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஜிஆர்டி ஜுவல்லரியில் வந்து லாஸ்ட்டாக வந்து 3000 சொல்லிட்டு ஸ்கீம் வந்து சீட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சீட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ கோல்டன் 11 இந்த ஸ்கீம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் தான். வந்து வேஸ்டேஜ் மட்டும் வந்து 18% வந்து ஃப்ரீ தருவாங்க. இந்த ஸ்கீமில் அவங்க 11 மந்த் வந்து பே பண்ணியிருக்கிறாங்க. 3000 சொல்லிட்டு 33,000 பே பண்ணியிருக்கிறாங்க. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து 18% வரைக்கும் இந்த ஸ்கீமில் ஃப்ரீ. அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் தான் கட்டியிருக்கிறாங்க. அப்போ 33,000 கட்டியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோ அமௌண்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ண டேட் அன்றைக்கின்னு சொல்லிட்டு அவங்க பில்லோடு நமக்கு அமைச்சிருக்காங்க. அதை ஒரு தடவை பார்த்துடலாம். அவங்க வந்து 6,730 ருபீஸ் வந்து அன்றைக்கி கோல்டு ரேட் விற்றுருக்குது. அவங்களுடைய அமௌண்ட்டில் சேர்ந்த கிராம் வந்து இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, அது இல்லாமல் எவ்வளோ வந்து கிராம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. அவங்க டோட்டலாக வாங்கின கிராம் பார்த்திங்கன்னா 7.337. அவங்க ஒரு இயரிங் வந்து அந்த மாட்டல் வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் அவங்க பிக்சரும் கொடுத்துருக்குறாங்க. நான் சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு கேல்குலேஷனோடு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் எனக்கு பெனிஃபிட்டுன்ட்டு அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து அவங்க வந்து அமௌண்ட்டு சேர்ந்தது வந்து அவங்க எடுக்கிற அன்றைக்கி வந்து 6,001 கிராம் வந்து 6,730 ரூபா ஒரு கிராம் ரேட் எடுத்துருக்குறாங்க. அன்றைக்கி போய் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 33,000க்கு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 4.903 வந்து கிராம் வந்து அவங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்குது. அவங்க பார்த்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 7.337 வந்து டோட்டல் வெயிட்டில் பார்த்துருக்குறாங்க. டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 2.43 கிராம் வந்து டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் அவங்க தான் பே பண்ணணும். அது இல்லாமல் அவங்க வாங்கின ஐட்டம் வந்து மாட்டல் வாங்கியிருக்கிறாங்க. நான் சைடில் பிக் தரேன், பார்த்துக்கோங்க செக் பண்ணி. அன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 6,730. இந்த எக்ஸ்ட்ரா கிராமுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு பார்த்திங்கன்னா 16,380 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணணும். அவங்க வாங்கின மாடலுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 15.7% வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4.93 கிராம்ஸ்க்கு வந்து நோ வேஸ்டேஜ், ஏன்னா வந்து 18% வரைக்கும் வந்து ஃப்ரீனால நோ வேஸ்டேஜ். அந்த எக்ஸ்ட்ராவாக 2.43 கிராம்ஸ் மட்டும் வந்து இந்த எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டல் விஏ பார்த்திங்கன்னா 15.7. அவங்க வந்து சம் டிஸ்கவுண்ட் ஏதோ தந்துருக்குறாங்க அந்த நேரத்தில் வந்து ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்கவுண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், 13% ஆஃப் ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் போக பார்த்திங்கன்னா மீதி 13.66 வந்து பர்சன்டேஜ் வந்து அவங்க வேஸ்டேஜ் ஆட் பண்ணோம். அப்போ அந்த கிராமுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆட் பண்ணிங்கன்னா 2,237 ருபீஸ் வருது அந்த வேஸ்டேஜுக்கு. டோட்டலாக வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் கையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா, இந்த 16.380 வந்து அவங்களுடைய கோல்டுக்கான ரேட்டு ப்ளஸ் இந்த விஏ பார்த்திங்கன்னா 2,237 வருது. அப்போ வந்து இது எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கொடுத்த அமௌண்ட்டு. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து அவங்க பே பண்ணணும். இந்த 18,617 ப்ளஸ் 33,000 வந்து அவங்க சீட்டு பே பண்ணது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 51,607 ருபீஸ் வருது. ஜிஎஸ்டி 3% நம்ம தான் பே பண்ணணும். இந்த ரெண்டுத்துக்குமே ஆட் பண்ணி ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1,548 ருபீஸ் வந்து ஜிஎஸ்டி வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 53,100 ருபீஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஸ்கீமில் ஆட் பண்ணது வந்து 33,000. அவங்க டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கொடுத்தது பார்த்திங்கன்னா 20,100. அப்போ பார்த்திங்கன்னா 53,100 ருபீஸ் அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது. இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க சீட்டில் பண்ணதுக்கு இந்த 4.93 கிராம்ஸ்க்கு வந்து இந்த 18% வந்து ஃப்ரீ. அவங்க எடுத்த ஐட்டமே பார்த்திங்கன்னா 15.7 தான். ஆனால் அதுக்கே வந்து ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு 13.66 கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் போக அப்போ எவ்வளோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா மீதி வந்து அவங்களுக்கு வந்து 13.66% தான் வந்து ஃப்ரீ. அது இல்லாமல் இந்த ஸ்கீமில் போட்டது எனக்கு தெரிஞ்ச என் பர்சனல் ஒப்பீனியன் வந்து வேஸ்ட்டு தான் இந்த ஸ்கீம். ஏன்னா வந்து அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் வந்து எப்போவுமே வேஸ்ட். ஆனால் அவங்க வந்து லாஸ்ட் 11 மந்த் பிஃபோர் கட்டியிருந்தாங்கன்னா அப்போ 2023 கட்டியிருக்காங்க. இப்போ எடுத்துருக்குறாங்க, என்னைக்கு டேட்டில் எடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா 23/5 தான் எடுத்துருக்குறாங்க. இதே வந்து அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து 2023 கட்டும் போது மோஸ்ட் ஆஃப் நிறைய நேரத்தில் வந்து
கிராம் வந்து 5000க்கு பிலோவாக தான் இருந்துச்சு. 5000க்கே ஏறல. ஜானுக்கு அப்புறம் தான் 5000 ஆச்சு. அப்போ வந்து 4000 சம்திங் இருக்கும்போது அப்போ வந்து அவங்க அமௌண்ட் வந்து அதிகமாக கட்ட அந்த கிராம் பேசிஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே வந்திருக்கணும். கிராமாக எடுத்திருந்திங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து இதை விட அதிக கிராம் வந்திருக்கலாம். ஆனால் பட் வந்து இந்த ஸ்கீம் போட்டதுனால வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியான மாதிரி இருக்குது. என்னுடைய ஃபீலிங் அது. அவங்களும் வந்து சிஸ்டர் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, இந்த ஸ்கீம் நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா, இல்லைன்னா வேறு எதனா ஸ்கீம் போடலாமா, எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்கேன். இந்த 4.930க்கு இந்த 13.66% VA வந்து இதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக வந்திருக்குது. வேறு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை சிஸ்டர். நீங்கள் வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜிஆர்டியில் தான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது இல்லாமல் நிறைய கடைகளில் வந்து நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் இருக்குது. அது இல்லாமல் கிராம் பேஸஸ் ஸ்கீம் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். இல்லை நான் ஜிஆர்டி தான் ஃபெமிலியர், நான் வந்து அங்கே தான் வாங்குவேன்றது அது அவங்களோட ஒப்பீனியன். நீங்கள் யாருன்னா ஜிஆர்டியில் போட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.